பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என்னை ஆதரிப்பார் யாரும் இல்லை. நான் தனித்து விடப்பட்டவளைப் போல தனிமையில் இருந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய குடும்பத்தார் எனக்கு ஆதரவு இல்லை. என்னுடைய பிள்ளைகள் எனக்கு ஆதரவு இல்லை. என்னுடைய புருஷன் எனக்கு ஆதரவு இல்லை. என்னுடைய மனைவி எனக்கு ஆதரவு இல்லை. நான் தனித்து விடப்பட்டதைப் போல என்னுடைய உணர்வுகளை உணர்ந்து கொள்வதற்கு கூட ஒரு நபர் இல்லாத பொழுது நான் வேதனையோடு தவித்து கொண்டிருக்கிறேனே என்று அநேகர் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு நான் ஆதரவாய் இருப்பேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 31 இவ்வாறாக சொல்லுகிறது, பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பார். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், பறந்து காக்கிற பட்சிகளைப் போல நான் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். எந்த தீங்கும் வராதபடிக்கு நான் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு குடும்பத்தில் அநேக சத்ருவின் போராட்டங்கள் இருந்து கொண்டிருக்கிறது அல்லவோ? இந்த போராட்டத்திலிருந்து எப்படி ஒரு விடுதலை கிடைக்கும்? எனக்கு ஒரு மாறுதல் எப்படி கிடைக்கும்? எனக்கு வேண்டிய காரியங்களை நிறைவேற்றி கொடுப்பவர் யார் என்று பல கேள்விகளோடு நீங்கள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பேன். பறந்து காக்கிற பட்சியைப் போல நான் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். யாரும் ஆதரவாய் இல்லாமல் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பார். எல்லாவற்றையும் அவர் செய்து தருகிற தகப்பன் இன்றைக்கு உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். தாவீதோடு கூட இருந்த தகப்பன், யோசேப்போடு கூட இருந்த தகப்பன், தானியேலோடு கூட இருந்த தகப்பன் இன்றைக்கு உங்களோடும் கூட ஆதரவாய், துணையாய், உங்களுக்கு ஏற்ற வேளைகளில் ஏற்ற காரியங்களை செய்து தரக்கூடிய நல்ல ஒரு மணவாளனாய், நல்ல ஒரு தோழனாய், நல்ல ஒரு நண்பனாய், நல்ல ஒரு தகப்பனாய் உங்கள் மத்தியில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, அவர் உங்களை ஆதரிப்பார். ஆதரிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் கர்த்தர் மட்டுமே. அவர் மேலே நாம் பாரத்தை வைத்து விட்டோமே ஆனால் நம்முடைய இருதயம் லகுவாய் மாறிவிடும். இன்றைக்கு அநேகர் பாரத்தை சுமந்து கொண்டு நடக்கிறார்கள், கவலைகளை சுமந்து கொண்டு நடக்கிறார்கள், பிரச்சனைகளை சுமந்து கொண்டு நடக்கிறார்கள். நான் யாரிடத்தில் போய் இந்த பாரத்தை எல்லாம் இறக்கி வைக்க முடியும்? நான் யாரிடத்தில் போய் என் கவலைகளை எல்லாம் இறக்கி வைக்க முடியும்? மனிதர்களை நம்பியே ஏமாற்றப்பட்ட அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். தன்னுடைய பாரத்தை, கவலைகளை, துக்கங்களை, ஏக்கங்களை எல்லாம் மனிதர்களிடம் சொல்லி அவர்களால் ஏமாற்றப்பட்டு வழிமாறி போன நபர்கள் அநேகர் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை ஆதரிக்கிறவராய் இருக்கிறதுனால நீங்கள் என்னிடத்தில் வந்து உங்கள் பாரத்தை இறக்கி வையுங்கள். அது உங்களுக்கு லகுவாய் இருக்கும், அது உங்களுக்கு லேசாய் இருக்கும். நான் உங்களுக்கு அதை மாற்றி தருவதற்கு சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறேன் என்று ஆவியானவர் குடும்பத்தை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களோடு கூட நடப்பதற்கு, உங்களோடு கூட பேசுவதற்கு, உங்களோடு கூட உரையாடுவதற்கு அவர் ஆவல் கொண்டவராய் இருக்கிறார். என் பிள்ளைகள் என்னோடு கூட பேசணும், என் பிள்ளைகள் என்னோடு கூட நடக்கணும், என்னுடைய வலது கரத்தை அவர்கள் பிடிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் அதிகமாய் ஆசைப்படுவது உண்டு. ஆனால் நாமோ உலகத்தையே பார்த்து ஆண்டவர்
ஆண்டவரை 2ஆம் ஸ்தானத்தில் வைத்துவிட்டு உலகத்தை முன் ஸ்தானமாய் வைத்து நடந்து கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், மீதமெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று வேதம் இவ்வாறாக சொன்னாலும் நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடாமல் உலகத்தையே தேடியே நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு கேள்விக்குறியாய் நின்று கொண்டிருக்கிறது. ஆண்டவர் மீண்டும் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு கரம், அரவணைக்கக்கூடிய ஒரு கரம் உங்களோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் மாயான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் கண்களுக்கு இச்சையை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சத்ருவானவன் உங்களை திசை திருப்பி கொண்டிருக்கிறான். ஜாக்கிரதையாய் விழித்திருந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதவசனம் உங்களுக்கு அறிவிப்பு கொடுத்தாலும் இன்றைக்கு அநேகர் உதாசீனப்படுத்தி கொண்டு இருப்பதனால தான் குடும்பத்துக்குள்ளாடி பிரச்சனைகளும் சோர்வுகளும் வேதனைகளும் வந்து ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்றன. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை ஆதரிக்கிறவர் ஒருவர் நான் இருக்கிறேன். நீங்கள் என்னுடைய சமூகத்தில் வந்து அமர்ந்து இருப்பீர்களே ஆனால் நான் உங்களை காக்கிற தெய்வமாய் சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பார் என்று சொன்னது போல நான் உங்களுக்கு ஆதரவாயிருந்து, உங்கள் பிள்ளைகளுக்கு ஆதரவாயிருந்து, உங்கள் தொழில்களுக்கு ஆதரவாயிருந்து, உங்கள் ஊழியத்துக்கு ஆதரவாயிருந்து உங்களை நான் மேன்மைப்படுத்துவதற்கு சர்வ வல்லமை உள்ள தேவராய் நான் இன்றைக்கும் ஜீவனுள்ள தகப்பனாய் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நீர் ஆதரவாய் ஆதரிக்கக்கூடியவராய் அரவணைக்கக்கூடியவராய் நீங்கள் வாங்கப்பான்னு சொல்லி எத்தனை பேர் கரத்தை பிடித்து கொள்ளுகிறீர்களோ அத்தனை பேர் வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் ஒரு மேன்மையை கட்டளை இடுவேன் என்று அவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த பொல்லாங்கனுடைய கிரியைகள் அழிக்கப்படட்டும். நான் துவண்டு போய் நிற்கிறேன், நான் வழி தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறேன். என்னுடைய கரத்தை பிடித்து என்னை மார்போடு சேர்த்தணைங்கேன்னு சொல்லி எத்தனை பேர் கேட்டுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார், அந்த அடையாளங்களை கொடுக்கிறார், அற்புதங்களை செய்ய போகிறார். ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை ஆதரிக்கிற தெய்வம், நான் உங்களை அரவணைக்கிற தெய்வம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பார் என்று சொன்ன வாக்கு தத்த வார்த்தையின்படியே ஆண்டவரே, நீர் எங்கள் மேலே ஆதரவாயிரும். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல எங்களை தேவன் காத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தீங்குக்கு துக்கப்படுத்தாமல் ஆண்டவரே தீங்கை விலக்கி காத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் தீங்கு வேண்டாம் ஆண்டவரே, நீர் எங்கள் குடும்பத்தில் தங்கி தாபரிப்பீரே ஆனால் எங்கள் குடும்பம் செழுமையாய் மாற்றப்படுமே, செழிப்பாய் மாற்றப்படுமே. அந்த ஆசீர்வாதத்தை தேவன் தந்து விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன் இனியும் நீர் எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.